ஹலோ வணக்கம், இது உங்கள் சிடி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கு. அதாவது அடுத்த வாரம் 4வது வாரம். ஸோ 4வது வாரத்தில் யாரெல்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. பட் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா போன வாரம் 8 பேர், அதுக்கு முன்னாடி வாரம் 7, அப்புறமா அதுக்கு ஃபஸ்ட்டு வாரம் 9 பேர் இப்படி வந்துருந்த இந்த நேரத்தில் வெறும் 5 பேர் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் நம்ம நினச்ச ஆட்கள்லாம் வந்திருக்காங்களா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வரவே இல்லை. சின்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மொத்தம் வந்துட்டு 5 பேர் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ நம்மளாம் எதிர்பார்த்தது என்னென்னா சண்டை, ஃபுல்லாக சண்டை வந்தது. அதில் முக்கியமான ஆள் அது அந்த டாஸ்க்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் பார்வதி. ஸோ விஜய் பார்வதி தூக்கி உள்ளே போட்டாங்க. அடுத்தது யார் உங்களுக்கே தெரியும், விஜய் பார்வதியோட நிழலாக இருக்கிற கமருதீன், அவரையும் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் அந்த கேங்கில் இன்னொருத்தர் மிச்சம் மீதி கானாவினத்து. எனக்கு தெரிஞ்சு திவாகர் கலையரசனும் இவர் நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கானாவினத்தை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலையரசன் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் அதுக்கப்புறம் விஜய் பார்வதி நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கானாவினத்தை சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரோரா வந்திருக்காங்க. அப்போ இதுலேயும் நமக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. அடுத்த வாரம் அரோரா தான் காலியா, சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பேர். யார்னா கானா வினோத், கமருதீன், அரோரா, கலையரசன், விஜய் பார்வதி. ஸோ 5 பேர் வந்திருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எஃப்ஜே என்ன பண்ணிகிட்ருக்காரு? போன வாரமும் வரல, இந்த வாரம் அந்த கேப்டன்ஷிப் இதுலேயும் வரல. அவரெல்லாம் எப்படியா மிஸ் ஆகிற ஒன்றுமே புரிய மாட்டுது. ஸோ இந்த அன்பு கேங் வந்துட்டு நாமினேட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ சண்டை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாரோட ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் போயிடுச்சு, விஜய் பார்வதி கமருதீன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி வந்துட்டு எஃப்ஜே தப்பிச்சிட்டாப்புல. கெமி நல்லா யோசிச்சு பாருங்களேன், கெமியுமே போன வாரமும் வரல, இந்த வாரமும் வரல. என்னையோ நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீன். சரி, இவங்களாம் இந்த பிரவீன், விக்கல் சக்கரம், கனிலாம் வந்து அந்த கேப்டன்ஷிப்பில் இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க. பிரவீனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிருச்சு, ரைட்டு. விக்கல் சக்கரமுக்கு கிடைக்கல. ஸோ விக்கல் சக்கரம் வரலாமே, ஒரு வாரம் கேப்டன் ஆகிருப்பாரோ. அப்போ கனி வந்திருக்கணுமே, என்னையா நடக்குது? அதே மாதிரி ரம்யா வந்துட்டு போன வாரம் வந்தாங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த வாரம் வந்திருந்தாங்கன்னா அரோராக்கும் ரம்யாவுக்கும் தான் பயங்கரமாக முட்டியிருக்கும். பட் இருந்தாலும் அரோரா தான் போயிருப்பாங்க, ரைட். எது எப்படியோ 5 பேர் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் மொத்தம் 5 பேர் நாமினேஷன்ஸில் யார் மறுபடியும் சொல்கிற கேட்டுக்குங்க. போனால் வராது, பொழுது போனால் திரும்பாது. அரோரா, கலையரசன், விஜய் பார்வதி, கமருதீன், கானா வினோத். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு அந்த லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அந்த பாவம் எதுக்கு உங்களுக்கு? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.